ஷோ டைமு, உளவுத்துறை, இது போக கட்சி, கொளத்தூர்ல அதுவும் உங்க கட்சியில இருந்தவங்கிட்ட தோத்துருக்கீங்களே நீங்க. அஜக் அஜக்னு பாட்டு பாடி இருந்த உங்க மாலதி சொன்னது போல நீங்கள் அதில் கவனம் செலுத்தி இருந்தால் கூடுதலாக ஜெயித்திருக்கலாம். சார் இன்னொரு விஷயம் சார், நம்ம நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது எலெக்ஷன் நடக்கல. அப்போ திரு சேகர் பாபு அவர்கள் அங்க இருக்க மருத்துவரை கூப்பிட்டு அவங்க அப்பாவையும் சேர்த்து கூப்பிட்டு மாலதி எப்படி இருக்கு, நான் நல்ல கேஸ் போட்டு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்னோட செக்யூரிட்டி எல்லாம் ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க, நீ இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த டைம்ல என்ன தோணுச்சுன்னா, என்ன எலெக்ஷன் வரப்போகுது, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம இவர் நம்ம மேல கான்சென்ட்ரேஷனை வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. அத மாதிரியே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தோக்குறாரு. அதுக்கு அவப்பெயரை திரு சேகர் பாபு அவர்கள் சுமக்கிறாரு. சேகர் பாபு தானே அந்த தொகுதிக்கு பொறுப்பாளர். சேகர் பாபு தானே கூட்டு போயிட்டு டான்ஸ் பார்க்க வச்சது. வாரத்துல 3 நாள் ஏதாவது குளத்தூர்ல நிகழ்ச்சி வச்சு கூட்டிட்டு போயிட்டு முதல்வரை குஷிப்படுத்துவதிலே தானே அவர் கவனம் செலுத்தி கொண்டிருந்தார். அது அழுகிற வீடியோ எல்லாம் பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு? இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காரு அதை. சேகர் பாபு மாவட்ட செயலாளர் பதவியை விட்டு தூக்கலான்னு பார்த்தா அழுவுறான் எனக்காக. என் தங்கத்தை